கோடைக்காலம் நெருங்கியதால அடுத்த 2-3 மாதங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். தற்போது படிப்படியாக சூரியனின் வெப்பம் அதிகரித்து வருவதால அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை எப்படி இருக்கும் என்பதை விரிவா பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்துல தமிழகம் மற்றும் புதுச்சேரியில அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட அதிகமாகவும், காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும் நிலவக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும் நிலவக்கூடும். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை வேலூர்ல 40 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை திருத்தணியில 19.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மலைப்பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை உதகை மண்டலத்துல 8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலையில பெரிய மாற்றம் இல்லை. 9ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரையிலான 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும், அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட அதிகமாக நிலவக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 35.1 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25.0 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு.